ஸோ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க எஸ்ஐஆர். சரிங்களா? ஆல்ரெடி வந்து ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடியது தான். சரிங்களா? புதுசாக ஒன்றும் கிடையாது, சின்ன சின்ன சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்குறாங்க. அதில் என்ன சேஞ்சஸ் அப்படின்னாச்சுன்னா, இப்போ கரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய டூப்ளிகேட் ஓட்டல் இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுதான் மெயினான விஷயம். நான் இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒரு முன்னணி மாநிலமாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் வந்து ஒரு ஓட்டு பதிவுன்னு வரும்போது இப்போ பீகாரில் வந்து கடைசியாக நடந்த தேர்தலில் ஒரு 69% அப்படின்னாச்சுன்னா தமிழ்நாட்டிலேயே 69-70% வருது. அது எப்படி இங்கே வந்து அதிக படித்த மக்கள் இருக்காங்க, முன்னணி மாநிலம். அப்படி இருக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் டெவலப்டு ஸ்டேட். சரிங்களா? ஸோ அவங்களே 69% வரும்போது தமிழ்நாட்டிலேயே வந்து 69-70% வருது. காரணம் என்ன? ஏன்னா இப்போ 100 ஓட்டு இருக்குது. ஓகேங்களா? 100 ஓட்டு இருக்குது. ஆனால் நமக்கு 70% தான் வந்து 70 பேர் தான் ஓட்டு போடுறாங்க ஒரு கால்குலேஷனில். ஓகேவா? ஸோ அதில் ஒரு 20 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இறந்தவங்க ஓட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு என்ன சொல்லலாம்னா உங்களுக்கு வந்து டூப்ளிகேட். ஸோ சென்னையில் இருக்கும், வேறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில் இருக்கும், வேறு வந்து கோயம்புத்தூரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டூப்ளிகேட் ஓட்டு இருக்கும். ஓகேங்களா? மைக்ரேஷனில். அப்போ இந்த ஓட்டெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு அப்படின்னா 80 பேர் தான் இருப்பாங்க. சரிங்களா? 80க்கு 70 வரும்போது 90%. ஸோ அப்போ உங்களுக்கு கால்குலேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் ப்ராப்பராக இந்த எஸ்ஐஆரை கண்டக்ட் பண்ணி எஸ்ஐஆர் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சரி பண்ணி, சரிங்களா, எலெக்ஷன் நடந்ததுன்னா வரக்கூடிய எலெக்ஷனில் தமிழ்நாடு மோர் தென் 80% வந்து பார்த்தீங்கன்னா வாக்குப்பதிவு நடக்கும்.